அண்மைச் செய்தி. தமிழ்நாட்டில் 4730 கோடி ரூபாய் அளவிற்கு மணல் ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும் இதுகுறித்து வழக்கு பதிய திமுக அரசு அஞ்சுவது ஏன் என்றும் அன்புமணி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் மணல் ஊழல் பற்றிய வழக்கு தொடர்ந்து விசாரிக்க திமுக அரசு அஞ்சுவது ஏன் என கேள்வி எழுப்பியிருக்கிறார். பெருந்தலைகள் உருளும் என அச்சமா எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டில் ரூபாய் 4730 கோடி அளவுக்கு நடைபெற்றுள்ள ஆற்று மணல் கொள்ளை ஊழல் தொடர்பாக தாங்கள் அளித்த ஆதாரங்களின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்ற அமலாக்கத்துறையின் கோரிக்கையை ஏற்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக அரசு தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் நடைபெற்று வரும் மணல் கொள்ளை ஊழல் குறித்து குழந்தைகளுக்கு கூட தெரிந்திருக்கும் நிலையில் அது குறித்து விசாரிக்க அரசு மறுப்பது கண்டிக்கத்தக்கது எனவும் அன்புமணி ராமதாஸ் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் மணல் கொள்ளை குறித்தும் அதன் மூலம் ஈட்டப்படும் பல ஆயிரம் கோடி பணம் சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்யப்படுவது குறித்தும் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் 5 மாவட்டங்களில் உள்ள 28 மணல் குவாரிகளில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது எனவும் அன்புமணி ராமதாஸ் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். செயற்கைக்கோள் உதவியுடன் நடத்தப்பட்ட அந்த சோதனையில் ரூபாய் 4730 கோடி மதிப்புள்ள 22 லட்சம் யூனிட் மணல் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடித்தது எனவும் அன்புமணி ராமதாஸ் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் தமிழக அரசிடம் இது குறித்து விசாரணை நடத்திய போது ரூபாய் 36 கோடி அளவுக்கு மட்டுமே மணல் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. அரசால் கணக்கு கட்டப்பட்டதை விட 131 மடங்கும் மணலில் அனுமதிக்கப்பட்ட பரப்பான 190 ஹெக்டேரை விட 5 மடங்கு அதிகமாக 987 ஹெக்டேரிலும் ஆற்று மணல் நடப்பட்டிருப்பதை ஆய்வின் மூலம் கண்டறிந்த அமலாக்கத்துறை அதற்கான ஆதாரங்கள் அனைத்தையும் திரட்டி அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யும்படி கடந்த ஆண்டு ஜூன் 13ஆம் தேதி தமிழக காவல்துறை தலைமை இயக்குநருக்கு கடிதம் எழுதியது. அதன் அடிப்படையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் இது தொடர்பாக அமலாக்கத்துறை தொடர்ந்து வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தபோதுதான் தமிழ்நாடு அதன் நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆற்று மணல் மட்டுமல்ல, தென் மாவட்டங்களில் இருந்து கேரளத்திற்கு மிகப்பெரிய அளவில் கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன எனவும் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தென் மாவட்டங்களில் கனிம கொள்ளையில் ஈடுபடும் கனிம கொள்ளையர்களை ஆளுங்கட்சியைச் சேர்ந்த காட்பாதர் ஒருவர் பாதுகாக்கிறார் எனவும் அந்த காட்பாதரை முதலமைச்சர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் எனவும் அதனால்தான் கனிம வள கொள்ளை கட்டுப்படுத்தப்படவில்லை எனவும் அன்புமணி ராமதாஸ் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். ஊழலுக்கு எதிராக திமுக அரசு கட்டி வைத்திருக்கும் அதிகார தடுப்பணை இன்னும் 4 மாதங்களில் தகர்த்தெறியப்படும் எனவும் அதன் பின் நடத்தப்படும் விசாரணையில் கனிம கொள்ளை உள்ளிட்ட அனைத்து ஊழல்களிலும் தொடர்புடைய அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட போவது உறுதி எனவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.